அது உயிர் பத்தின உயிரை கேளுங்க. காசு வச்சு என்ன பண்ணுங்க? யாருக்கு சம்பந்தம் பண்ண போறது இல்ல. எல்லாம் உயிரா கரூர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூற இருக்கின்றார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இன்னும் சற்று நேரத்திலே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கரூர் மருத்துவமனைக்கு விரைவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அரசியல் வேறுபாடுகளை பார்க்காமல் அனைத்து கட்சியினுடைய முக்கிய தலைவர்களும் தற்பொழுது மருத்துவமனை நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்திருக்கின்றார்கள். மேலும் உயிரிழந்திருக்கக்கூடியவர்களுடைய குடும்ப உறவினர்களுக்கு தங்களுடைய ஆறுதலை அடுத்தடுத்து தெரிவித்து வருகின்றார்கள். என்ன நடந்தது என்று தெரியாத வகையிலே ஒரு சில நிமிடங்களுக்குள் ஒட்டுமொத்தமாக எல்லாம் நடந்து முடிந்துவிட்டது. 30க்கும் கூடுதலானவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். இதுவரை 34 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்று தேசிய அளவிலாக தற்பொழுது ஒரு பரபரப்பான செய்தியாக இது மாறி இருக்கின்றது. தமிழ்நாடு அரசு சார்பிலே தற்பொழுது இந்த முக்கியமான ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலகத்திலே நடைபெற்றிருக்கின்றது. இதுவரை 34 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அப்பாவி மக்களுடைய உயிரிழப்பு நெஞ்சை உலுக்குகின்றது என்று நடிகர் ரஜினிகாந்த் பதிவிட்டிருக்கின்றார். மேலும் பலரும் அடுத்தடுத்து பதிவிட்டு வருகின்றார்கள். இந்த நேரத்திலே இறந்தவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அடுத்த கட்டமாக என்ன செய்ய முடியும் என்பது தொடர்பாக அரசு தரப்பிலே பேசப்பட்டு வருகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.